Hello friends, welcome to Sarah's Kitchen. இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல செய்யற மாதிரி மட்டன் சுக்கா வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற டிஃப்ரெண்டான ரெசிபிலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வாஷ் பண்ண 1/2 kg மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு சால்ட், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 5 to 6 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். அதை நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் சுக்கா ரெடி பண்றதுக்கு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதா கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா கட் பண்ண 2 தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரில் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி எல்லாம் சுண்டி இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான மட்டன் சுக்கா ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிலாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.